சொத்து சேர்ப்பது விஷயம் அல்ல, அதற்கு சட்டப்படி கணக்கு காட்டுவதுதான் முக்கியம் என்று ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் நீதிபதி குமாரசாமி கருத்து தெரிவித்தார். ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை 30வது நாளாக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வியாழனன்று நடந்தது. சுதாகரன் இளவரசி சார்பில் வக்கீல் சுதந்திரம் 5வது நாளாக வாதிட்டார். சிறுதாவூர் பங்களாவில் மார்பிள் பதிப்பதற்கு 1,25,00,000 செலவானதாகவும், ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறையினரோ 5,40,00,000 செலவானதாக உயர்த்தி மதிப்பிட்டிருப்பதாகவும் சுதந்திரம் புகார் கூறினார். அப்போது இடைமறித்த நீதிபதி குமாரசாமி, விசாரணை நீதிமன்றத்தில் பெரும்பாலான கேள்விகளுக்கு ஜெயலலிதா உள்ளிட்ட 4வரும் ஆம் இல்லை என்று மட்டுமே பதில் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டி, விசாரணை நீதிமன்றத்தில் தங்களது வாதத்தை விரிவாக முன்வைக்காமல் இப்போது நீதிபதியை குறை சொல்வது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். ஒருவருக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் ஆஸ்தி இருக்கலாம், ஆனால் அவை அனைத்தும் முறையாக சம்பாதித்ததாகவோ அல்லது முறையாக வருமான வரி செலுத்தியதாகவோ இருக்க வேண்டும் என்றும், ஆதாரம் இல்லாமல் சொத்துக்களை சேர்த்தால் குற்றம்தான் என்றும் கூறினார். தொடர்ந்து சூப்பர் டூப்பர் நிறுவனத்தில் சுதாகரனின் முதலீடு என்ன என்று நீதிபதி கேள்வி எழுப்பிய போது, சசிகலாவும் சுதாகரனும் சேர்ந்து 3 லட்சம் முதலீடு செய்ததாக வக்கீல் சுதந்திரம் கூறினார். அப்போது குறுக்கிட்ட அரசு வக்கீல் பவானி சிங், சூப்பர் டூப்பர் நிறுவனத்துக்காக கேபிள் ஆபரேட்டர்களிடம் வசூலித்த பல லட்சம் நிதியை வேறு செலவுகளுக்கு பயன்படுத்தி இருப்பதாகவும், அதற்கான ஆதாரங்களை தான் வாதிடும்போது முன்வைக்க உள்ளதாகவும் கூறினார். வெள்ளியன்றும் சுதாகரன் இளவரசிக்காக வக்கீல் சுதந்திரம் வாதாடுகிறார்.